வணக்கம் மேடம். வணக்கம். வாக்காளர் சிறப்பு திருத்தல் முகாம் வந்துட்டு எதிர்க்கிறாங்க தமிழக அரசு. அது மட்டும் இல்லாம நேத்து அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தியிருக்காங்க. கூட்டணி கட்சிகளை சார்ந்து தேமுதிக பங்கேற்றிருந்தாங்க. இந்த நேரத்துல எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்களே, என்ன காரணம் மேடம்? முதல்ல இந்த வாக்காளர் திருத்தல் பட்டியல் பத்தி முதல்ல இவங்க சொல்ற தகவலே பொய்யாவும் இருக்கு. முன்னுக்கு பின் முரணாவும் பேசுறாங்க. இப்ப ஏற்கனவே பீகார்ல மற்ற மாநிலங்கள்ல நடந்தது. இப்ப அடுத்த எலெக்ஷன் நமக்கு வர்றதுனால நம்ம மாநிலத்தில் நடக்குது. இதை கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா 2016 வாக்காளர் திருத்தம் பண்ணணும்னு கேட்டதே திமுக தான். அதுக்காக அவங்க நீதிமன்றத்தை கூட அணுகி இருந்தாங்க. இப்ப வாக்காளர் திருத்தல் பட்டியல் நடத்தணும்னு சொன்ன உடனே அந்த 49 கட்சிகள் அதுல பங்கேற்றாங்க. இப்ப முக்கியமான எதிர்கட்சிகள் யாருமே அதுல இல்ல. இவங்களோட கூட்டணி கட்சி அது போக தேமுதிக அங்க கட்சி அங்க பங்கேற்று இருந்துச்சு. இப்ப இவங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதை பண்ணுங்க, எஸ்ஐஆர் பண்ணுங்க, இப்ப பண்ணாதீங்க, வாக்காளர் திருத்தம் அப்ப பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்றாங்க. ரெண்டாவது இதுல என்ன நிறைவேற்றிருக்காங்கன்னா இதுக்காக நீதிமன்றத்தை அணுக போறதா சொல்லியிருக்காங்க. போய் அணுகட்டும். ஏன்னா ஏற்கனவே இது உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. என்னன்னா இதை வெளிப்படையா அறிவிக்கணும் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர எஸ்ஐஆர் தடையும் பண்ணல. அவங்க அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது நடக்கதான் செய்யும் சொல்லிட்டாங்க. அதனால இவங்க உச்ச நீதிமன்றம் போனாலும் சரி, உயர் நீதிமன்றம் போனாலும் சரி, எங்கேயும் இதுக்கு தடை வாங்குறதுக்கு இயலவே இயலாது. இன்னொரு விஷயமும் இதுல நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எதுக்கு இவங்க தேர்தலுக்கு அப்புறம் வேணா நடத்திக்கோங்க, இப்ப நடத்தக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்கன்னு. எப்ப நடத்தினா என்ன? வாக்காளர் திருத்தம்ன்றது எத்தனையோ வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. போன ஆட்சியில நடந்தது, அதுக்கு முன் மன்மோகன் சிங் ஆட்சியில நடந்தது, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, காங்கிரஸ் காலங்கள்ல எல்லா காலத்திலயுமே நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த வாக்காளர் திருத்தம் இவங்களே பண்ணலாம், மாநில அரசே பண்ணலாம். ஆனா மாநில அரசு பண்ண மாட்டேங்குது. அவங்க இன்னுமே சென்சஸ் கூட எடுக்காம தான் வச்சிருக்காங்க. வாக்காளர் திருத்தமும் பண்ணல. ஆனா இப்ப மத்திய அரசு அதை முன்னெடுப்பு பண்ணும்போது இவங்களுக்கு ஏன் பயம் வருதுன்னு தெரியல. அதுக்கு எதிராக ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னொன்னு, வாக்காளர் திருத்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஏதோ எதேச்சதிகாரமா மத்திய அரசுல 10 பேரை அனுப்பி விட்டு இதுல பண்ண போறதும் கிடையாது. அவங்க இங்க மாநில அரசின் உதவியோட தான் பண்ண போறாங்க. இங்க இருக்கிற தேர்தல் ஆணையம் தான் இதை பண்ண போகுது. அப்ப எல்லாமே மாநில அரசுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. மாநில அரசுல இருக்க அதிகாரிகள் தான் இதுல பங்கேற்க போறாங்க. அதனால இவங்க ஏன் பயப்படணும் அப்படிங்கறது எனக்கு புரியல. இன்னொன்னு, இவங்களுக்கு பூத் ஆளுங்களும் இருப்பாங்க, பிஎல்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு அவங்க எல்லாருமே போன தேர்தலும் சரி, இந்த தேர்தலும் சரி, எந்த இடத்துல வாக்காளர் திருத்தம் நடந்தாலும் சரி, அதுக்கான லிஸ்ட் எல்லாமே எல்லா கட்சிக்கும் போகும். இவங்களோட பூத் ஏஜென்ட்ஸ்க்கும் இதெல்லாம் தெரிய வரும். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை பார்த்துதான் இவங்க வீடு வீடா கூப்பிடவும் போறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ப ஏன் இவங்க வேணான்னு சொல்றாங்கன்னா, என்னோட சந்தேகம்னா, இப்ப இவங்க ஆளும் கட்சியா இருக்கிறாங்க. இந்த அரசு என்ன பண்ணிருக்கு, இப்ப இருக்கிற இந்த பழைய வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு இப்ப யாரெல்லாம் சேர்த்தாங்க, என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப அதை மத்திய அரசு எடுத்து இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் செய்யும் போதுதான் இதுல இவங்க எதுவும் தில்லுமுள்ளு செஞ்சிருக்காங்களான்றதே நமக்கு தெரிய வரும். ஏன்னா குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, குளத்தூர்ல கூட இந்த பிரச்சனை வந்தது, ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஒரே அட்ரஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க, ஓட்டு போட்டு வாக்காளர்கள் இத்தனை எண்ணிக்கைன்ற இவங்க சொன்னோம்னா, வாக்காளர் ஓட்டு போடக்கூடிய வயதில் ஓட்டு போடக்கூடியவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அதுக்கு மேல ஓட்டு பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. வாக்காளர் திருத்த பட்டியல் என்பது எப்பயும் சகஜமா நார்மலா எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க எதிர்க்கிறதே ஒரு அரசியலா தான் பாக்குறேன். அதன் உள்நோக்கம் என்ன என்பதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி அதை மாட்டிக்கிருவோமோ அப்படிங்கிற மாதிரி இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை எதிர்க்கிறாங்களோன்னு தோணுது. இப்ப தேர்தல் இறங்கக்கூடிய நேரத்துல வேணான்னு சொல்லி தமிழக அரசு எதிர்க்கிறாங்க மேடம். வேணான்னு சொன்னாலும் அது நடக்கதான் போகுது. ஏன்னா இப்படிதான் பீகார் எலெக்ஷன்லயும் நடந்தது, அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் நடந்தது. ஆனா இவங்க எப்படி சொன்னாலும் அதை நடத்தாம மத்திய அரசு நிப்பாட்ட போறதில்ல. இதையும் இவங்க ஒரு அரசியல் ஆக்குறாங்க, அவ்வளவுதான். எத்தனையோ விஷயங்கள் நீட்டா இருக்கட்டும், இல்ல புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், எல்லாத்தையும் அரசியல் ஆக்கிட்டாங்க. மத்திய அரசு எதெல்லாம் செய்யுதோ அதெல்லாம் அரசியல் ஆக்குவதே திமுகவோட நோக்கமா இருக்கு. இந்த வாக்காளர் தேர்தல் பட்டியல் தமிழகத்துல தானே பண்ணிருக்காங்க. இதுல வேற இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, பீகார்ல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு சேர்த்து பாஜகவுக்கு ஓட்டு போட வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்புறாங்க. என்ன பீகார், யூபில அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறாங்க, ஆனா பாஜக ஜெயிக்குது. இன்னும் சொல்ல போனா உத்தரப்பிரதேசத்துல போன தடவை எப்படி இந்த தடவை வாக்கு கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. போன எலெக்ஷன்ல கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா மத்தவங்க எல்லாம் அடுத்த கட்சிக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. இது எப்படி எல்லா வட இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாருமே பாஜகவுக்கு ஓட்டு போட போறாங்களா? அப்படியெல்லாம் இல்லையே.
அப்ப காங்கிரஸ் ஓட்டே வாங்கலையா? போன பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நிறைய இடத்துல ஜெயிச்சு தானே வந்தது. ஆனா இதெல்லாம் வந்து முட்டாள்தனமா இருக்கு. இவங்க கூட்டணியில இருக்க காங்கிரஸ்க்கும் ஓட்டு போட்டிருக்காங்களே. அதனால பீகார் உறுப்பில இருந்து இங்க வந்தாலே எல்லாருமே வந்து வட இந்தியர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து பாஜக போட்டி போட்டு தான் ஜெயிச்சு வர்றாங்க. அதுல மற்ற எதிர்க்கட்சிகளும் ஓட்டு வாங்கத்தான் செய்யுது. காங்கிரஸ்ல அப்படி இவங்க சொல்றது எல்லாமே வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல மோசடி செய்யறாங்கன்னே வச்சுக்குவோம். இப்ப போன தடவை இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? அப்ப இவங்க மோசடி செஞ்சுதான் வந்தாங்களா? திமுக ஜெயிச்சிருக்கு, கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கு கேரளாவுல, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு கர்நாடகாவுல, ஆந்திராவுல வந்து நாயுடு கட்சி ஜெயிச்சிருக்கிறாரு, தெலுங்கானாவில் ஒருத்தர் இது மாதிரி எல்லா கட்சியும் தானே ஜெயிக்குது. அப்ப பாஜக வந்து என்ன தில்லுமுள்ளு பண்ணிருக்க முடியும்? இல்ல பாஜக அரசு, மத்திய அரசு வந்து என்ன தில்லுமுள்ளு இல்ல பண்ணிருக்க முடியும்? ஒரு எத்தனையோ காலம் வந்து சரியில்லாம இருக்கிற ஒரு சிஸ்டத்தை எப்ப எல்லாம் வந்து மத்திய அரசு சரி பண்ணுதோ அப்ப எல்லாம் இவங்க பிரச்சனை பண்றாங்க. நம்மளோட கல்விக் கொள்கையில பல பிரச்சனை இருந்தப்ப புதிய கல்விக் கொள்கை கொண்டாங்க, உடைய அதை எதிர்க்கிறாங்க. அந்த மாதிரி மருத்துவக் கல்லூரி படிக்கிறது வந்து எவ்வளோ பேருக்கு வந்து எட்டாக்கனியா இருந்துச்சு. பல ஏழை மாணவர்களால அதுக்குள்ள போகவே முடியல. அப்ப அவங்க நீட் தேர்வை கொண்டு வராங்க, உடனே அதை எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து ஒரு நேர்மையான தேர்தல் நடத்தணும், உண்மையான வாக்காளர்கள் தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு வாக்காளர் திருத்த பட்டியல் அந்த வேலையை செஞ்சா அதுக்கும் எதிர்க்கிறாங்க. என்ன நல்லது செஞ்சாலும் அதை எதிர்க்கணும்ன்ற ஒரு மனநிலை வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப திமுக அரசு வந்து என்னதான் நீங்க வந்து நல்லது செய்வீங்க மக்களுக்கு? எல்லாத்தையுமே எதிர்த்துக்கிட்டே இருந்தா ஒரு மத்திய அரசை வந்து எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்றது, மத்திய அரசோட விரோத போக்கை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடுல வந்து பல நல்ல திட்டங்கள் செயல்படவே இல்லை. ஸ்வச் பாரத் சரியா செயல்படாதனால இன்னைக்கு என்ன ஆச்சு? மதுரையும் சென்னையும் வந்து அசுத்தமான நகரங்கள்ல முதல் 1-3 இடத்த பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய 9 லட்சம் கோடி கடன்ல இருக்கிறோம். பல நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு வரவே முடியல. ஏன்னா இவங்க எப்பயுமே விரோத போக்கை தான் மத்திய அரசோட ஒரு விரோத போக்கை கடைபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு புத்திசாலியான அரசு என்ன பண்ணும்? மத்திய அரசோட ஒரு இணக்கமா போய் மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வரணும் இல்லையா? இன்னைக்கு நாயுடு அதை தானே செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரு அங்க இப்ப வந்து கூகுள்ல இருந்து எல்லாரும் கொண்டு போய் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, பெரிய ஏர்போர்ட் எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு இணக்கமான போக்கு தான். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இவங்க ஒரு இணக்கமான போக்கை கடைபிடித்து அது மக்களுக்கு நல்லது செய்யணும்ல. இவங்க வெட்டி வீராப்பு பேசிக்கிட்டு மத்திய அரசு எதிர்த்துதான அரசியல் பண்ணுவேன்ற மாதிரி போனா எப்படி ஒரு இணக்கமான போக்கு இங்க இருக்க முடியும்? எப்படி ஒரு வளர்ச்சியை நம்ம வந்து பார்க்க முடியும்? இதெல்லாம் வந்து இவங்களுக்கு மாநில அரசுக்கு தெரியுதா தெரியலையான்னு கூட தெரியல. ஆனா இதனால் பாதிக்கப்படுவது மக்களாகிய தமிழர்களாகிய நாங்க தான் பாதிக்கப்பட்டோமே தவிர அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்களுக்கு இது ஒரு அரசியல். முழுமையாக வந்துட்டு இந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னதாக இது செய்வது வந்துட்டு உண்மையான வாக்காளர்கள் நீக்கும் செயலாக தான் பாக்குறோம். இது ஒரு தந்திரம் தான், பாஜக தந்திரம் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். நம்ம எப்படி பாக்குறது? இல்ல அததான் திருப்பி சொல்றேன், பாஜகவோட தந்திரம் அப்படின்றாங்களே. அப்படின்னா இது எஸ்ஐஆரே பயனான்னு உங்க சொல்ல முடியாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு இல்லையா? இன்னொன்னு இது ஏற்கனவே நடந்திருக்கு. வாக்காளர் திருத்தம் என்பது எப்பவும் நடக்கிற ஒரு விஷயம் தான். புதுசா இன்னைக்கு பாஜக கொண்டு வந்து செய்யல. ஆனா இன்றைக்கு 26 தேர்தலை பார்த்து இவங்க ஏன் பயப்படுறாங்க? எதுக்காக பயப்படணும்? அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் வந்து இவங்களோட அறிக்கையில எல்லாமே தெரியுது. இன்னொன்னு வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து பண்ற வேலைதான். தேர்தல் அதிகாரி அங்கிருந்து வந்து பண்ணாலும் இங்க இருக்கிற மாநில தேர்தல் அதிகாரியோட ஒத்துழைப்போட தான் பண்ண போறாங்க. மாநில அதிகாரிகளும் தான் அதுல இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க போறது இல்ல. அப்படி அவங்க ஏதோ தவறு செய்தாலோ இல்ல அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணாலும் கண்டிப்பா இங்க இருக்க ஆளும் கட்சியான மாநில அரசுக்கு வந்து தெரியாம எப்படி நடக்கும்? இவங்க தானே இங்க ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. மத்திய அரசு என்ன ரகசியமா வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டா செய்ய போறாங்க? இது வெளிப்படையாக நடக்க போகுது. அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க அப்புறமா நீங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகுங்க, இல்ல அதை வெளிக்கொண்டு வந்து காமிங்க, மக்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளும். இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல. நடக்கும்போதுதான் இது எல்லாமே தெரியும். ஆனா இது ஒரு அரசு செய்யும் ஒரு காரியத்துல வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே ரகசியமா செய்ய முடியாது. அப்படி இவங்க வந்து அவங்க யூபி பீகார் எல்லாம் கொண்டு வந்து இவங்க சேர்க்கறாங்கன்னா இங்க இருக்க தேர்தல் அதிகாரி எப்படி ஒத்துக்குவாரு? இங்க இருக்க அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாம போகும்? இங்க இருக்கிற ஊடகங்களுக்கு எப்படி தெரியாம போகும்? இங்க இருக்க அரசுக்கு எப்படி தெரியாம போகும்? அதனால எனக்கு இது புரியவே இல்லை. இவங்க எப்படி இப்படி ஒரு பச்சை பொய்ய வந்து இப்போ மக்களிடையே பரப்பிட்டு இருக்காங்கன்றதே தெரியல. எல்லோருக்கும் தெரியற மாதிரி வெளிப்படையாகத்தான் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடக்க போகுது. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா
நீங்க போய் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம், மக்கள் கிட்ட போகலாம், ஊடகங்கள்ல கூட சொல்லலாம். அது எதையுமே செய்யாம நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு அரசியல் நடத்துறது இது எப்பயுமே வந்து நடத்துற நாடகம் தான். அதாவது தமிழகத்தை காப்பாற்ற போறோம், தமிழகத்தை மானத்தை நாங்க தான் காப்பாற்ற போறோம், தமிழக நான் வந்து பெருமையின் உச்சத்துக்கு கொண்டு போறோம்னு இவங்களே ஏதாவது ஒண்ணு வந்து இவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்களே சொல்றாங்க. மக்களின் அன்றாட வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. மத்திய மாநில அரசுகள் தங்கள் கடமை என்ன செய்யறாங்களோ செஞ்சுட்டு போட்டும் தான் விடுவாங்க. அதே மாதிரி இது மத்திய அரசின் கடமை வாக்காளர் திருத்தம் என்பது அவர்கள் செய்யட்டும். இதை வந்து ஒரு பெரிய அரசியல் ஆக்குவது திமுக மட்டும் தான் அரசியல் ஆக்கிட்டு இருக்கே தவிர எனக்கு தெரிஞ்ச மற்ற கட்சிகளுக்கு இதை பத்தி யாரும் கவலைப்பட்ட மாதிரி கூட தெரியல. நன்றி மேடம். நன்றி.